சமயக்காரர் பத்மநாபன். சமயக்காரர் பத்மநாபனை தெரியாதவர்கள் 1960களில் நல்லூரில் ரொம்ப பேர் இருந்திருக்க முடியாது. அடுப்பு புகையிலே வாழ்ந்து கருப்பான துண்டு இந்த பத்து என்கிற பத்மநாதனின் வயது 35 இருக்கலாம். வலது காதுக்குள் நத்தை மாதிரி உருவத்தில் ஒரு ஹியரிங் எய்ட் வைத்திருப்பார். அது ரொம்ப வேலையெல்லாம் செய்யாது, சும்மா ஒரு மதிப்புக்கு தான். நல்ல பரிசாகர்களுக்கு காது கேட்காமல் இருப்பது அந்த காலத்தில் சாதாரணம் மட்டுமில்லை. நான் 10வது லீவில் நல்லூர் வந்த சமயம் எதிர் வீட்டு நானாவின் மனைவியின் சீமந்தம் நடந்தது. நான் மட்டும் எங்கள் வீட்டிலிருந்து சீமந்த சாப்பாடு சாப்பிட சென்றிருந்தேன். அந்த சமையல் என்னை அசத்தியது. வாழை இலை மூலையில் முதலில் ஒரு ஸ்வீட் போட்டார்கள். என் வாழ்நாளில் அத்தகைய சமாச்சாரத்தை சாப்பிட்டது கிடையாது. எனக்கு சாதாரணமாக தெரிந்த லட்டு, அல்வா, ஜிலேபி, பாதுஷா போன்ற இனிப்புகளை எல்லாம் தாண்டி அவற்றின் தலையில் சிம்மாசனம் போட்டு உட்காரக்கூடிய தகுதி இந்த இனிப்புக்கு தான் இருந்தது. சாப்பிட்டு முடித்தவுடன் வீட்டுக்கு போய் என் பாட்டியிடம் நான் கேட்டேன், அந்த ஸ்வீட்டின் பேர் என்ன என்று. எப்படா இருந்தது அந்த ஸ்வீட்? சின்ன பூரி மாதிரி இருந்தது பாட்டி. கடிச்சா கரகரன்னு தித்திப்பா, பொடியாச்சு, கொஞ்சம் ஜீரால முக்குன பாதுஷா போல இருந்துச்சு. அதுக்கு பெயர் பதிர்பேனிடா. இன்னைக்கு அங்கே பத்மநாதன் தானே சமையல். அவன் பெயரே பதிர்பேணி பத்மநாதன் தானே. இந்த இனிப்புக்கு வேலை அதிகம். மைதா, நெய், சர்க்கரை, பாதான்னு செலவாகும். பணக்கார ஸ்வீட். இந்த பக்கத்திலேயே பதிர்பேணிங்கிற பத்மநாதன் மிஞ்ச ஆளே கிடையாது. உனக்கு தெரியுமா பாட்டி அவரை? தெரியுமாவது. எனக்கு மருமகன் முறை வேணும். பாட்டி பத்மநாபின் பின்னோட்டத்தில் மூழ்கினாள். அவன் அம்மா கோத எனக்கு ஒன்றை விட்ட தங்க. அவளும் ஒரு பரிசாகனை தான் கல்யாணம் பண்ணி கொண்டாள். ஒரே புள்ள பத்து. அவளோட வீட்டுக்காரருக்கு கூடி சீட்டாளனம் உண்டு. 10க்கு 10 வயசாக இருக்கும்போது அவன் அப்பா போயிட்டார். பத்துவை வளர்த்து இன்டர்மீடியட் வர படிக்க வச்ச கோத சிவகாசியில் ஒரு பட்டாசு ஃபேக்ட்ரியில் சூப்பர்வைசர் வேலை கிடைத்து சேர்ந்துட்டான். ஃபேக்ட்ரியில் வெடி விபத்து ஏற்பட்ட வெடி சத்தத்தில் பத்துவோட காதுகள் முக்கால அரைக்கால்வாசி போச்சு. அப்புறம் வேலையும் செய்ய முடியாமல் போச்சு. வயிற்று பிழப்புக்கு கடைசியில் பரம்பரை தொழில் தான் உதவியது. அவன் அப்பா மாதிரி பத்மநாபன் சமயக்காரர் ஆயிட்டான். அவனுக்கு கல்யாணத்தில் ஆசை இல்லை. அம்மாவும் அவனும் தான் அவனோட வாழ்க்கை. இப்போ கிட்டத்தட்ட கோதைக்கு 55 வயசு இருக்கும். பத்மநாபனுக்கு 35 வயசு இருக்கும். பத்துக்கு அம்மானா உசுறு. வெளியூர் சமைக்க போனாலும் வேலை முடிஞ்ச உடனே கிளம்பி அம்மாவை பார்க்க போயிடுவான். பாட்டி பேசி முடித்த அவன் சமயத்தில் மடித்து கட்டின வேட்டி, தோளில் துண்டு சகிதம், கையில் ஒரு மஞ்சள் பையுடன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பத்து நடந்து போய் கொண்டிருந்த போது பாட்டி எதிரில் சென்று கை காட்டி நிறுத்தி அழைத்து காஃபி கொடுத்தாள். நானும் பத்து அருகில் சென்று என்னை அறிமுகப்படுத்தி கொண்டேன். நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் ஜாக்கிரதையாக தன் காது மடலை ஒரு கையால் வளைத்து பேச்சு வரும் திசையை நோக்கி திருப்பி கேட்டார். அக்கறையுடன் பாட்டியை விசாரித்தார். என்னிடம் தனக்கு பதில் புரியுமா என்பது பற்றி கூட கவலைப்படாமல் நிறைய கேள்வி கேட்டார். எனக்கும் பத்மநாபனை ரொம்ப பிடித்து விட்டது. சிரித்த முகத்தோடு ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி கிளம்பினார் பத்து என்கிற பதிர்பேணி பத்மநாபன். 12 வருடங்கள் ஓடி போயின. சென்னையில் படிப்பு முடித்து நானும் வேலையில் சேர்ந்து விட்டேன். பாட்டி தாத்தா இன்னும் நல்லூரில் தான் இருந்தார்கள். தாத்தாவின் சதாபிஷேகம் நல்லூரில் நடக்க என் பெற்றோர் உள்பட்ட எல்லோரும் அங்கு சென்று வந்தோம். நிறைய விருந்தினர்கள். அங்கு பத்மநாதனின் சமையல்தான். தன்னோட குழுவோடு அங்கு வந்திருந்தாள். வயதால் ஏற்பட்ட கோடுகள் பத்து முகத்தில் கொஞ்சம் தெரிந்தன. உருவத்தில் கொஞ்சம் வசதி தெரிந்தது. வேட்டையில் பழைய அழுக்கு குறைந்து ஜரிகை எட்டி பார்த்து கொண்டிருந்தது. காதில் ஹியரிங் எய்டு இல்லை. பத்மநாபிடம் சென்று பேசினேன். குள்ளமான மனிதர் ஒருவர். அவர் உதவியாளராம். பெயர் சம்பத். கூட இருக்கும் அவர். நான் சொல்வதை கேட்டு பத்து காதருகில் போய் சத்தமாக பேசுவார். பத்து எனக்கு பதில் பேசுவார். இது எதற்கு என்று கேட்டபோது, கஸ்டமரோடு பேசும்போது ரொம்ப எளிதாகி விடுகிறது. அவர்கள் சத்தம் போட்டு பேச வேண்டாமே. சம்பத் என் சித்தி பையன் என்றார். சம்பத் என்னிடம் பேசிக்கொண்டிருந்தார்.
பத்து அண்ணா எனக்கு கடவுள் மாதிரி என்றார். மேலும் பேசும்போது, பத்து அண்ணா தன் அம்மாவை ரொம்ப மதிச்சு உசரமான இடத்தில் வைத்திருக்கிறார் என்றார். சம்பத் இருப்பதால் கல்யாண மண்டபங்களில் நிறைய பேருக்கு எனக்கு காது கேட்காத விஷயமே தெரியாது என்று சிரித்துக்கொண்டே சொன்னார் பத்து. எப்போ திரும்பி போறீங்க? சம்பத்துக்கு வழியாக நான் பேசியது கேட்டு பத்மநாபன் சொன்னார். இன்னைக்கு ராத்திரி சமையலே முடிச்சிட்டு நாளைக்கு காத்தால 9:30 மணி பஸ்ஸில் தான் போகிறேன். அம்மா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கா. அம்மா உடம்பெல்லாம் நல்லா இருக்கு இல்லையா? ஆகா பேஷா இருக்கிறா. அவளுக்கு ஆயுசு 100 ஜோசியர் சொல்லிட்டார். வெற்றிலை தெறிக்க சிரித்தார் பத்து. தாத்தாவின் 80வது கல்யாணம் அழகாக முடிந்தது. பாட்டிக்கு பெருமை. அம்மா கோதையை நல்லூருக்கு கூட்டி வராததற்கு பத்மநாபனை செல்லமாக கடிந்து கொண்டாள் பாட்டி. மிக சிறப்பான சாப்பாடு. வழக்கம்போல் மணிமகுடத்தின் மீது பதிந்த வைரம் போல் பதிர்பேணிதான் அமைந்தது. சாப்பாடு முடிந்த கையோடு பத்துவின் அசிஸ்டன்ட் சம்பத்து கிளம்பிவிட்டார். ஏண்டா இப்படி அண்ணாவை தனியாக விட்டுட்டு போற என்று பாட்டி கேட்டதற்கு, ராத்திரி மட்டும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு பண்ணணும் அவ்வளோதானே, அண்ணா பார்த்துப்பார். எனக்கு நெல்லையில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்கு, போகிறேன் என்று கிளம்பி விட்டார். மத்தியானம் 2 மணிக்கு போஸ்ட் மாஸ்டர் நாராயணசாமி எங்கள் தாத்தா வீடு தேடி வந்து, உங்கள் வீட்டில் யார் பத்மநாபன்? அவருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து ஒரு ஃபோன் வந்தது என்றார். வாசலில் இருந்த ஒருவர், உள்ள பொலக்கடை பக்கத்தில் அதோ இருக்கானே அவன்தான் பத்மநாபன் என்கிற பத்து. போய் சொல்லுங்க. போஸ்ட் மாஸ்டர் உள்ளே போய் பத்மநாபனிடம் பேசி கொண்டிருந்தது எல்லோருக்கும் வாசல் வரை தெரிந்தது. கொஞ்ச நேரத்துக்கு மேல் திரும்ப திரும்ப போஸ்ட் மாஸ்டர் ஏதோ சொல்ல, பத்து சிரித்து கொண்டே போஸ்ட் மாஸ்டரின் தோளில் தட்டி கொடுத்தார். பிறகு போஸ்ட் மாஸ்டர் கிளம்பி விடுவிடு என்று திரும்பி போய்விட்டார். இரவு சாப்பாட்டுக்கு பிறகு எல்லாரும் தூங்கியாச்சு. அடுத்த நாள் காலை 6 மணிக்கு போஸ்ட் மாஸ்டர் தாத்தா வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த என்னை கூப்பிட்டு கேட்டார், உங்கள் வீட்டுக்கு சமையலுக்கு வந்திருக்கிற பத்மநாதன் சுத்த அயோக்கனா இருக்கிறானே, நேற்று மத்தியானம் அவனுக்கு ஒரு டெலிஃபோன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் வந்தது. ஒருத்தர் பத்மநாபனோட அம்மா மாரடைப்புல திடீர்னு போயிட்டாருன்னு சொன்னார். உடனே பத்மநாபனை அங்கே வர சொன்னார். இவன் கிட்ட போய் சொன்னேன். இந்த மனுஷன் சிரிக்கிறான். திரும்ப சொன்னேன். என் தோளில் தட்டி கொடுத்து, மாமா அப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன், இப்போ நான் ரொம்ப பிஸின்ட்டு சொன்னான். என்ன செய்வதென்று தெரியவில்லை. பிள்ளைக்கு தெரியாதா தன் கடமைன்ட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ 6 மணிக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து யாரோ உறவுக்காரன் ஃபோன் பண்ணி கத்துறான். பத்மநாபன் இன்னும் அங்கு வரலன்னு என்று முடித்தார் போஸ்ட் மாஸ்டர். உதவியாளன் சம்பத் இல்லாத போது தனக்கு காது நன்றாக கேட்கும் என்று நடித்திருக்கிறார் பத்மநாபன். பாவம், ஒரு பேப்பரில் விஷயத்தை எழுதி பத்துவிட கொண்டு போய் கொடுத்தேன். படித்துவிட்டு அப்படியே கீழே சாய்ந்து விட்டார். பாவம், பத்மநாபனுக்கு ஆறுதல் சொல்லி ஒரு டாக்ஸியை கூப்பிட்டு கூட இருவருடன் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அனுப்பி வைத்தேன். அம்மா காரியம் முடிந்த விஷயத்தை பத்து பின்னர் ஒரு லெட்டர் எழுதி நன்றி கூறியிருந்தார். அதற்கு பின் பத்துவை நான் பார்க்கவே இல்லை. கல்யாணம் போன்ற விழாக்களுக்கு வெளியூருக்கு போய் அவர் அதற்கப்புறம் சமையல் பண்ணதாக நான் கேள்விப்படவே இல்லை. 2003 என் மனைவியுடன் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்றிருந்தேன். ஆண்டாள் தரிசனத்துக்கு பின்னர் கோவிலுக்கு பக்கத்தில் புதுசா பிரபலமாக இருந்த ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். இலையில் முதலில் ஸ்வீட் ஒன்று வைத்தார்கள். பார்த்தால் பதர்பேணி வழக்கமாக வைப்பார்களாம். ஒரு வில்லல் எடுத்து வாயில் போட்டபோது கரைந்து பத்துவை நினைவூற்றியது. சாப்பிட்டு விட்டு இருந்த பின் கல்லாவுக்கு சென்றேன். சாட்சாத் பத்மநாபன் தான் கல்லாவில் வயதானவராக அமர்ந்திருந்தார். காதில் ஹியரிங் எய்ட் இல்லை. ஹோட்டலின் பெயர் கோதை விலாஸ். இப்போதுதான் உறைந்தது. என்ன ஞாபகம் இருக்கா என்று சத்தம் போட்டு கேட்டேன். அட, நம்ம நல்லூர் ரமணியா, வாப்பா என்றார். நல்லா இருக்கீங்களா என்று சத்தமாக கேட்டேன். ஆகா என்று பதில் கூறிவிட்டு, இனிமே பேசுகிற போது இவ்வளோ சத்தம் போட்டு நீ பேச வேண்டாம். எனக்கு 2 காதும் பிரமாதமாக கேட்குறது. மதுரையில் பெரிய ஏஎன்டி சர்ஜன் கிட்ட 5 வருஷம் முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். காதுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன எலும்பு ப்ராப்ளம் தானாம். என்னைக்கோ
சரி பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் நம்ம பிராப்தம் இப்பதான் காது சரியாகணும்னு இருக்கு என்று சிரித்தார். பின்னர் ஒரு பணியாளரை அழைத்து, சாருக்கு 1 கிலோ பதர்பினி பார்சல் பண்ணி கொடு. சார் நமக்கு ரொம்ப வேண்டியவர் என்று சந்தோஷத்துடன் சொன்னார். பதர்பினி பத்மநாபன்